குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 85 நாடுகளின் தூதரகங்கள் உள்ளன. இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில், நாங்கள் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனரா. வெளிநாடு தூதுவர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசலாம். ஆனால் மத்திய வெளியுறவுத்துறையின் முறையான அனுமதியை பெற வேண்டும். இந்த அனுமதி இல்லாமல் தூதர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது. எனவேதான் இப்போது விஜயை பார்க்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றனர். பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தவிகவின் கொள்கை